நாராயணியம் விளக்க உரை. தசகம் 30. மகாபலி ராஜ்யத்தை பெறுதல். இந்திராதி தேவர்கள் பார்க்கடலை கடைந்ததன் விளைவாக அமிர்தம் கிடைத்தது. ஸ்ரீ பகவானின் அனுக்கிரகத்தினால் தேவர்கள் அமிர்தத்தை பருகும் பாக்கியத்தை பெற்றனர். அதன் பயனாய் மிகுந்த பலத்தை அடைந்தனர். அசுரர்கள் அனைவரையும் யுத்தம் செய்து கொன்றனர். பரந்த மனத்தை உடைய மகாபலி என்ற அசுரனும் கொல்லப்பட்டான். அசுரர்களுக்கு ஆச்சாரியனான சுக்ர பகவான் தன்னுடைய மந்திர பலத்தால் மகாபலி முதலியவர்களை மறுபடியும் உயிர் பெறச் செய்தார். விஸ்வஜித் என்ற யாகத்தால் அவனுக்கு மிகுந்த சக்தி உண்டாகும்படி செய்தார். தனது புது பலத்தின் மகிமையாலும் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தாலும் உலகத்தையும் ஜெயித்து தனது வசமாக்கி கொண்டான். இந்திராதி தேவர்களும் அவன் பலத்தை கண்டு ஓடி ஒளிந்தார்கள். தேவர்களின் பங்காளனான ஸ்ரீ பகவானின் சக்கராயுதத்திற்கு மகாபலி பயப்படவில்லை. மகாபலி பரம பாகவதனான பிரகலாதனுக்கு பேரப்பிள்ளை. நிருசிம்ஹ அவதாரத்தில் ஸ்ரீ பகவான் இனிமேல் அவன் வம்சத்தில் பிறக்கும் எவரையும் வதம் செய்வதில்லை என்று பிரகலாதனுக்கு வாக்களித்திருக்கிறார். பகவான் தன் சொல்லை மீறி நடக்க மாட்டார். அதனால்தான் மகாபலி ஸ்ரீ பகவானின் சக்கராயுதத்தை கண்டு பயப்படாமல் 3 உலகங்களையும் தனது வசமாக்கி கொண்டான். உலகையும் ஜெயிக்கும் பலம் ஆச்சாரிய அனுகிரகத்தால் கிட்டியதாகும். ஆச்சாரிய அனுகிரகத்தால் கிடைத்த சாம்ராஜ்யத்தை ஸ்ரீ பகவான் கூட சுலபமாய் அபகரிக்க முடியாது என்பதையும் மகாபலி நன்கு அறிவான். இந்திரனுடைய ராஜ்யத்தை அடைந்து அங்கு தனது மகத்தான பலத்தினால் தேவலோகத்தை முற்றுகையிட்ட போது இந்திராதி தேவர்கள் நடுங்கி தங்களுடைய குருவான பிரகஸ்பதியை அணுகி இத்தகைய ஜெயிக்க முடியாத பலத்தை எவ்வாறு மகாபலி அடைந்தான் என்று வினவினார்கள். அதற்கு பிரகஸ்பதி பகவான் கூறியதாவது, இந்த மகத்தான பலத்தை மகாபலி பிராமணோத்தமர்களால் அடைந்தான். அவர்களின் பூர்ண அனுக்கிரகம் அவனுக்கு உள்ளது. எந்த சமயத்தில் பிராமணனை அவன் அவமதிக்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுக்கு அழிவு காலம் ஏற்படும். ஆகையால் அவன் பிராமணர்களுக்கு குறைவை செய்யும் காலத்தை எதிர்பார்த்திருங்கள் என்றார். காஷ்யப முனிவருக்கு 2 மனைவிகள் உண்டு. திதி என்ற மனைவியின் மூலம் பிறந்தவர்கள் அசுரர்கள். அதித்தி என்ற மனைவியின் மூலம் பிறந்தவர்கள் தேவர்கள். தேவர்களுக்கு அதிபன் தேவேந்திரன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி ஏற்படும் சண்டை குடும்ப சண்டையாகும், வகுப்பு சண்டை அல்ல. ஒரே தகப்பனுக்கு 2 தாய்கள் மூலம் பிறந்த குழந்தைகளின் சந்ததிகளான அவர்களுக்குள் எவ்வளவோ குடும்ப சண்டைகள், அவ்வளவுதான். தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது சாம்ராஜ்யத்தை இழந்தான், மானம் இழந்தான். ஓடி ஒளிந்து வாழ்க்கை நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. மகாபலி இந்திரனை அவ்வளவு பாடுபடுத்தி விட்டான். குழந்தையின் கஷ்டத்தை தாய்தான் நன்கு அறிவாள். தேவமாதாவான அதிதியின் மனம் வெந்து நொந்து போயிற்று. தான் பெற்ற பிள்ளையிடம் தாய்க்கு பரிவு உண்டு, பாரபட்சம் கூட உண்டு, உணர்ச்சி வசப்பட்டவள். ஆனால் தந்தைக்கு அவ்வாறு இல்லை. சுக துக்கங்களை சீர்தூக்கி பார்க்க முடியும். காஷ்யப்பர் சாவதானமாக அதிதியின் முறையீடுகளை கேட்டுக்கொள்கிறார். நியாயம் இந்திரன் பக்கத்தில் இருப்பதை அறிவால் உணர்ந்து கொள்கிறார். ஆகையால் மறுபடியும் இந்திரன் பழைய நிலையை அடைய ஒரு மார்க்கத்தையும் தெரியப்படுத்துகிறார். இந்திரன் பக்கம் நியாயம் இருக்கிறது. நியாயம் பகவத் அனுகிரகத்தால் தான் ஜெயிக்க வேண்டும். அந்த பகவானுடைய அருளை பெறவே காஷ்யப்பர் அதிதிக்கு உபதேசிக்கிறார். பயோவிரதம் என்ற ஒரு மிகச்சிறந்த விரதத்தை அனுஷ்டிக்கும்படி உபதேசிக்கிறார். 12 நாட்கள் நியமத்துடன் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு சிறந்த விரதம் அந்த பயோவிரதம் என்னும் நோன்பு. அதிதி அதை மிகுந்த ஸ்ரத்தையுடன் செய்து பகவானை உள்ளந்தரங்கத்தோடு பூஜிக்கிறாள். விரதத்தின் 12வது நாளன்று பகவானே நேரில் தோன்றுகிறார். நீலமேக சியாமள வர்ணம், 4 கைகள், கருணை நிறைந்த உள்ளம், அந்த உள்ளத்தை பிரதிபலிக்கும் சுந்தர வதனம், இதுதான் பகவானுடைய இயற்கையான தோற்றம். இந்த மனோகரமான பகவானுடைய தோற்றத்தை பார்த்ததும் பரவசமடைந்த அதிதி பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறாள். அதிதியின் குறையை தீர்த்து வைக்க பகவான் தானே நேரில் வந்ததோடு அல்லாமல் தானே அவளுக்கு பிள்ளையாக பிறந்து அவளுடைய புத்திரனான தேவேந்திரனுக்கு ஏற்பட்ட அவமதிப்பை போக்குவதாக வாக்களிக்கிறார். பகவான் அதிதி இடத்தில் புத்திரனாக அவதரிப்பதாக வாக்களித்திருக்கிறார். அதை நிறைவேற்ற முதலில் கஷ்யப்பருடைய வீரியத்தில் ஆவிர்பவிக்கிறார். எந்த ஜீவனும் புருஷ கர்ப்பத்தில் 2 மாதங்கள் இருந்த பிறகுதான் ஸ்திரீ கர்ப்பத்தை அடைகிறான். 10வது மாதத்திற்கு பிறகு ஜீவன் வெளிப்படுகிறான். ஜீவன் இவ்வாறு முதலில் புருஷ கர்ப்பத்தில் 2 மாதங்களும் பிறகு ஸ்திரீ கர்ப்பத்தில் 10 மாதங்களும் வாசம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆகையால் விதிப்படி முதலில் கஷ்யப்பருடைய வீரியத்தில் ஆவிர்பவித்து 2 மாதங்கள் கழித்து
அதித்தியின் கர்ப்பத்தை அடைகிறார். 10வது மாதத்தில் சாதாரண ஜீவனைப் போல அதித்தியின் கர்ப்பத்திலிருந்து வெளிவருகிறார். பகவான் ஸ்ரீராமாவதாரம் செய்யும் போது கௌசல்யின் கர்ப்பத்தில் 12 மாதங்கள் இருந்தார். இதற்கு காரணம் பகவான் தசரதரின் வீரியத்தின் மூலம் கௌசல்யின் கர்ப்பத்தை அடையவில்லை. யஜ்ஞ புருஷன் கொடுத்த பாயசத்தை சாப்பிட்டதால் ஏற்பட்ட கர்ப்பம். ஆகையால் புருஷ கர்ப்பத்தில் இருக்க வேண்டிய 2 மாதங்களையும் சேர்த்து 12 மாதங்கள் கௌசல்யின் கர்ப்பத்தில் பகவான் வசித்தார். அதித்தி இடத்தில் சாதாரண ஜீவனை போல பிறந்துவிட்டால் அதித்திக்கு பகவான் புத்திரனாக பிறந்தது எப்படி தெரியும்? தன்னுடைய வாக்குப்படி தானே அவளிடம் புத்திரனாக பிறந்திருப்பதை காட்ட சங்கு சக்கரம் முதலிய ஆயுதங்களோடும் 4 கைகளோடும் தானே பகவான் என்று தெரியப்படுத்திக் கொண்டு பகவான் பிறக்கிறார். இதே மாதிரி ஸ்ரீராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் கோசலைக்கும் தேவகிக்கும் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காண்பித்து மனுஷ ரூபத்தில் அவதரித்ததை பிரகாசப்படுத்திக் கொண்டுதான் பகவான் பிறந்திருக்கிறார். ஸ்ரவண நட்சத்திரம் என்பது திருவோண நட்சத்திரமாகும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தேவதைகள் உண்டு. ஸ்ரவண நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவதை. துவாதசியுடன் ஸ்ரவண நட்சத்திரம் சேர்வது மகா புண்ணிய தினமாகும். அந்த தினத்தில் பிறந்ததனாலும் பகவான் தான் அவதாரம் செய்தார் என்று புலனாகிறது. துவாதசியில் பூஜிக்கப்படுகின்ற தெய்வமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே. பகவான் அதித்தியிடம் புத்திரனாய் பிறந்து அவதரித்த இடம் சித்தாசிரமம் எனப்படும். பகவான் அவதரித்த அந்த புனிதமான இடத்தில்தான் விஸ்வாமித்திரர் தவமும் செய்து யாகமும் செய்தார். கஷ்யப்பர் தவம் செய்து புனிதமடைந்த ஆசிரமம் சித்தாசிரமமாகும். கஷ்யப் பிரஜாபதி அக்னிஹோத்திரம் முதலிய கர்மாக்களால் அதை புண்ணியாசிரமமாக செய்தார். கஷ்யப பிரஜாபதியும் தவமாகிற அக்னியால் புனிதமாக்கப்பட்டவர். கஷ்யப்பரின் பத்னியான அதித்தியும் பயோவிரத பூஜையால் தன்னுடைய ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் புனிதமாக்கி கொண்டு விட்டாள். இவ்வாறு சிறந்த ஸ்திரீ புமான்களிடம் சிறந்த ஆசிரமத்தில் பகவான் ஜனித்தது குறிப்பிடத்தக்கது. கஷ்யப்பர் ஒரு தபஸ்வி. அவரிடத்தில் பிறந்த குழந்தையோ பகவத் ஸ்வரூபம். பகவான் அவதரிக்கும் போது அதை தகுந்த முறையில் கொண்டாடுவதற்கு தபஸ்வி இடத்தில் என்ன சாதனங்கள் இருக்கும்? இதை அறிந்தே தேவர்கள் அந்த ஆசிரமத்திற்கு வந்து தூரிய வாத்தியங்களை முழக்கி புஷ்பமாரி செய்து சந்தோஷ ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த ஆரவாரத்தில் மெய்மறந்த கஷ்யப்பரும் அதித்தியும் கைகூப்பி அந்த குழந்தையை ஸ்தோத்திரம் செய்தார்கள். தேவர்களே நேரே வந்து ஆரவாரிக்கும் அளவுக்கு பெருமை படைத்த செல்வ குழந்தை அல்லவா அது. கஷ்யப்பரும் அதித்தியும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கும் போதே அந்த குழந்தை மிகுந்த சுறுசுறுப்புடைய ஒரு பிரம்மச்சாரியாக மாறிவிடுகிறது. பகவான் இப்பொழுது மகாபலியிடம் யாகத்திற்கு செல்ல போகிறார். பிராமணன் பிறவியிலேயே எளிய வாழ்க்கை உடையவன். அவனுடைய செல்வமெல்லாம் அவன் செய்யும் யஜ்ஞங்களும் தவங்களுமே ஆகும். இத்தகைய லோக க்ஷேமத்திற்காக செய்யும் கர்மாக்களுக்கு தேவையான பொருளை அவன் பிரபுக்களை அண்டி ஆசிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கட்டளையிடுகின்றன. வாமனமூர்த்தியாக அவதரித்த ஸ்ரீ பகவானுக்கு உபநயனம் செய்விக்கப்பட்ட வரலாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. பிராமணனுடைய செல்வமெல்லாம் அவன் செய்யும் தவம். இந்த தவத்தை காப்பது பிரம்ம சூத்திரம் என்னும் பூநூல். இதை தேவகுருவும் ஆச்சாரியருமான பிருகஸ்பதி பகவானை நேரில் கொண்டு வந்து வாமனமூர்த்திக்கு கொடுக்கிறார். முதலில் பிரம்மச்சாரி பிக்ஷை கேட்கும் போது இல்லை என்று சொல்லி அவன் கேட்கக்கூடாது. இதற்காகவே முதலில் உபநயனமானவுடன் அந்த பிரம்மச்சாரி தன்னுடைய தாயாரையோ அல்லது சகோதரியையோ பிக்ஷை கேட்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பெற்ற தாயும் கூட பிறந்த சகோதரியும் பிக்ஷை இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் அல்லவா? உமாதேவி உலகம் அனைத்திற்கும் அன்னை, சகல ஜீவராசிகளுக்கும் தாய். உலகத்தில் உள்ள அத்தனை தாய்மார்களின் கருணை உள்ளங்களும் ஒருங்கே உருவாகி இருக்கும் உயிர் சக்தி அவள். அந்த லோகமாதாவான அன்னபூர்ணியே நேரில் வந்து வாமனருக்கு பிக்ஷை இடுவது எவ்வளவு பொருத்தம்! துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் என்ற 2 வேலைகளுக்காக பகவான் அப்பொழுது அவதாரம் செய்கிறார். தேவர்களை ஒடுக்கி ஓடி ஒளியும்படி செய்து உலகங்களையும் தன்னுடைய வசப்படுத்திய அசுரனான மகாபலியின் மதத்தை அடக்குவதற்காக ஏற்பட்ட அவதாரம் ஸ்ரீவாமன அவதாரம். அசுரர்களின் கொடுமைகளை அழித்து தேவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை மீட்டுக் கொடுக்க ஏற்பட்ட அவதாரம் இது. ஸ்ரீவாமனமூர்த்தி குடையை பிடித்துக் கொண்டிருந்த காட்சி அசுரர்களின் பராக்கிரமத்தை மறைத்து விட்டார் போல இருந்தது என்று ஸ்ரீ நம்பூதிரி கவிதாரசத்தோடு மனம் பூரித்து விடுகிறார். வாமனமூர்த்தி பிரம்மச்சாரியாகையால் கையில் பலாஷ தண்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தண்டம் அசுரர்களை தண்டிப்பதற்காகவோ
என்று நம்பூதிரி சூக்ஷ்மமாக கற்பனை செய்து பார்க்கிறார். தண்டம் கமண்டலு கொடை சகிதம் ஸ்ரீ வாமனமூர்த்தி மகாபலியின் யாகத்திற்கு செல்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. முஞ்சி புல்லை மேகலையாக இடுப்பில் கட்டியிருந்தார். ஜடை தரித்திருந்தார். சிறிய உருவத்தோடு பிராமண வேஷம் பூண்டார். மாயையினால் இவ்வளவு வேஷங்களை பூண்டவன் ஸ்ரீஹரி நாராயணனே. பார்ப்பதற்கு வாமன ரூபியாக காட்சியளிக்கும் பகவான் விஸ்வரூபம் எடுத்து உலகங்களையும் 2 அடிகளில் அளந்து விடுகிறார். இத்தகைய பிரம்மாண்டமான உருவத்தையும் பலத்தையும் அடக்கி கொண்டிருக்கிறார் இந்த வாமனமூர்த்தி. அந்த மகத்தான பலம் பூமியை அழுத்தும் போது பூமியே வளைந்து கொடுக்கிறது. ஸ்ரீ வாமனமூர்த்தி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவருடைய பாரத்தால் பூமி வளைந்து கொடுத்து வணங்கிற்று என்பதே ஆகும். மகாபலி சிறந்ததொரு யஜ்ஞத்தை செய்து கொண்டிருக்கிறான். யஜ்ஞமானது நல்லதொரு புண்ணியமான க்ஷேத்திரத்தில் செய்யப்பட வேண்டும். நர்மதா நதிக்கரை பாவனமான பிரதேசம், அதிலும் அதன் வடகரை மிகவும் விசேஷம். பரமேஸ்வரனான பரம்பொருள் கைலாசத்தில் வீற்றிருப்பது வடகிழக்கு திசையில். குபேரன் சகல சம்பத்துக்களுடன் ராஜ்யபாரம் நடத்தி கொண்டிருப்பது வடக்கேயுள்ள ஹிமாச்சல பிரதேசத்தில். பரம பாவனமான ஹிமோத்ரி பர்வதம் இருப்பதும் வடக்கு பாகத்திலேயே. பரந்தாமனாகிய மகாவிஷ்ணு பள்ளி கொண்டு எழுந்தருளி இருப்பதும் வடக்கு திசையில்தான். ஆகையால் எல்லா சத்கர்மாக்களுக்கும் வடக்கு பாகம் மிகவும் உகந்தது, ஸ்லாக்கியமானது. நல்ல சித்தத்தை உடைய மகாபலி இவை எல்லாவற்றையும் நன்கு உணர்ந்தவனாகையால் நர்மதா நதிக்கரையின் வடகரையில் யஜ்ஞங்களுக்குள் மிகச்சிறந்த அஸ்வமேத யஜ்ஞத்தை மிகுந்த ஸ்ரத்தையுடன் செய்து கொண்டிருந்தான். மகாபலி புண்ணியசாலி, பிரகலாத சுவாமியின் பேரப்பிள்ளை அல்லவா. மகாபலி சிறந்த பக்திமான், தேவாராதனையில் மிகுந்த ஸ்ரத்தையுடையவன். அஸ்வமேத யஜ்ஞத்தை வடதிசையில் இருக்கும் புண்ணிய நதியாகிய நர்மதா நதியின் வடகரையில் சிறந்த முறையில் நடத்தி கொண்டு வருகிறான். அந்த யஜ்ஞம் யாருக்காக செய்யப்படுகின்றதோ அந்த மூர்த்தியை அங்கு நேரில் வந்து மகாபலியை அனுகிரகம் செய்ய போகிறார் என்றால் அந்த யஜ்ஞத்தின் மேன்மையை சுலபமாக உணர்ந்து கொள்ள முடியும். மேலும் பகவான் பிராமண வேஷத்தில் காயத்ரியை முறைப்படி ஜபித்து அதனால் உண்டான பிரம்ம தேஜஸுடன் ஜுவலித்துக் கொண்டு யஜ்ஞம் நடக்கும் இடத்தை அடைகிறார். அந்த தேஜஸ் மகா மேதாவிகளும் ஆச்சாரியர்களுமான சுக்ராச்சாரியார் முதலியவர்கள் கூட பிரமிக்கும்படி செய்து விடுகிறது. ஒரு சமயம் சூரியனே இந்த வாமனமூர்த்தியாக வந்துவிட்டாரோ என்ற பிரமை, அக்னியே வாமனமூர்த்தி ரூபம் தரித்து வந்துவிட்டாரோ என்ற மலைப்பு, இன்னொரு க்ஷணத்தில் சனத்குமார யோகி இந்த வாமன வடிவில் வந்திருக்கிறாரோ என்ற ஐயம். இவ்வாறு கண்ணை பறிக்கும் தேஜஸோடு ஜுவலித்துக் கொண்டு வாமனமூர்த்தி யாகசாலையை அடைகிறார். ஸ்ரீ வாமனமூர்த்தியின் காந்தியால் சுக்ராச்சாரியார் முதலியவர்களுடைய காந்தி மங்கி போகின்றது. ஸ்ரீ பகவானே பிரம்மச்சாரியாக வரும்போது அந்த பிரம்ம தேஜஸுக்கு இணையாக வேறு எந்த காந்தி இருக்க முடியும்? அந்த அபூர்வ காந்தியினால் பிரமிப்படைந்த ஆச்சாரிய பிரமுகர்கள் ஸ்ரீ வாமனரை யாகசாலைக்கு அழைத்து சென்றார்கள். மகாபலி அஸ்வமேதமாகிற மிகச்சிறந்த யஜ்ஞத்தை செய்து கொண்டிருக்கிறான். அந்த யஜ்ஞத்தை நடுவில் விட்டுவிட்டு ஸ்ரீ வாமனரை ஓடோடியும் வந்து வரவேற்கிறான் மகாபலி. அவன் ஒரு அசுரன் தான், இருந்தாலும் அவன் மகா புண்ணியசாலி என்று குறிப்பிடுகிறார் நம்பூதிரி. மகாபலி ஸ்ரீ வாமனரை பகவான் என்று அறிந்து கொண்டு வரவேற்கவில்லை. அவரை வேதங்களை கற்றறிந்த ஒரு பிராமண சிரேஷ்டர் என்று நினைத்துத்தான் வரவேற்கிறான். வேதங்களை கற்றவர், காயத்ரியை ஜெபிப்பவர் என்றால் மகாபலிக்கு எவ்வளவு பக்தி என்பது இங்கு புலனாகிறது. மகாபலிக்கு அந்தரங்கமான அந்த வேத வித்திடம் மிகுந்த பக்தி ஏற்படுகிறது. மகாபலியினுடைய உடல் முழுவதும் புல்லரித்ததாம். பக்தி பிரவாகத்தில் மகாபலிக்கு உள்ளம் பூரித்து விடுகிறது. தீர்த்தங்களினால் ஸ்ரீ வாமனமூர்த்தியின் பாத கமலங்களை அலம்பி அந்த புண்ணிய தீர்த்தத்தை தனது தலையில் புரோக்ஷணம் செய்து கொள்கின்றான். பகவானுடைய கால்களை அலம்பிய ஜலம் கங்கை முதலான தீர்த்தங்களையும் பரிசுத்தமாக்கக்கூடியது. கங்கையில் சேரும் அசுத்த ஜலம் கூட கங்கையின் புனித தன்மையை அடைந்து கங்கையாகவே மாறிவிடுகிறதை இந்த கலியிலும் நாம் கண்கூடாக காண்கிறோம். சர்வேஸ்வரனான பகவானின் பாத கமலங்களில் பட்ட தீர்த்தம் மகா பரிசுத்தமான சர்வ தீர்த்தங்களையும் புனிதமடைய செய்யும் என்பதில் என்ன ஆக்ஷேபம் இருக்க முடியும்? அந்த புனிதமான தீர்த்தத்தை தலையில் புரோக்ஷித்துக் கொண்டதன் பயனாக மகாபலி மிகுந்த ஸ்ரேயஸை அடையப் போகிறான். இவ்வளவையும் மகாபலி ஸ்ரீ வாமனமூர்த்தி பகவானின் அவதாரம் என்று தெரிந்து கொள்ளாமலேயே செய்கிறான். யஜ்ஞம் நடந்து கொண்டிருக்கும் போது வேத வித்துக்கள் யாரேனும் வந்தால் அவர்களை பகவானாகவே எண்ணி வரவேற்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மகா பண்டிதனான மகாபலி அதை நன்கு உணர்ந்து வாமனராகிய பிராமணோத்தமரை
வரவேற்று உபசரித்தான். அதன் பலன் என்ன? அவன் அறியாமலேயே அந்த பிராமணோத்தமரான பகவான் அவனுக்கு மேலான பதவியை கொடுத்து ரட்சிக்கப் போகிறார். ஸ்ரீஹரே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.